வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐசிசி வந்து ஓடிஐ மற்றும் T20 பெஸ்ட் 11 ஆஃப் திஸ் டிகேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2010லேருந்து 2020 வரைக்கும் பெஸ்ட் 11 அவங்க கிரியேட் பண்ணி ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தால் அந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெஸ்ட் 11 நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து T20 பெஸ்ட் 11 ஆஃப் திஸ் டிகேடை பற்றி பார்த்துடலாம். ஓப்பனிங் யார் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் வைஸ் கேப்டனான ரோஹித் சர்மா மற்றும் வெஸ்ட் இண்டீஸின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அதிரடி பேட்ஸ்மேனான 1000 சிக்ஸுகளுக்கு மேலே அடித்து 10,000 T20 ரன்ஸுக்கு மேலே அடித்த கிறிஸ் கெயிலை தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சூஸ் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்க, ஒன் டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டவுன் T20யில் ஆஸ்திரேலியாவோட இதுக்கு முன்னாடி நம்பர் 1 கூட இருந்தார். இப்போ ஆஸ்திரேலியாவோட கேப்டனான ஆரன் பிஞ்சை தான் ஒன் டவுனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாலாவது யார்? விராட் கோலி இல்லாத டீம் இருக்காது. அதனால் நாலாவது வந்து நம்ம இந்தியன் கேப்டனான விராட் கோலியை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஐசிசி. ஓகேங்க, இதில் முக்கியமாக 5வதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடலாம். அதாவது கெயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆர்சிபி பிளேயர், அதுக்கப்புறம் இறங்குற ஒன் டவுனான பிஞ்சி இப்போ ஆர்சிபியோட ஓப்பனிங் பிளேயர், அதுக்கப்புறம் விராட் கோலி இந்தியன் கேப்டனான இவரும் ஆர்சிபியோட கேப்டன், இதுக்கப்புறம் 5வது இறங்க போகிறது ஏபி டிவிலியர்ஸ். தொடர்ந்து 4 பிளேயரும் ஆர்சிபி பிளேயராக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், இவர் வந்து 2014 ஐபிஎல்ல சூப்பராக விளையாண்டார். அதுக்கப்புறம் ஐபிஎல்ல விளையாடலனாலும் ஆஸ்திரேலியாவுக்காக சூப்பராக விளையாண்ட காரணத்தினால் ஏபி டிவிலியர்ஸுக்கு அப்புறம் 6வது இடத்துல வந்து மேக்ஸ்வெல்லை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷர், கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான நம்ம இந்தியன் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனியை தான் இவங்க T20யில் சூஸ் பண்ணியிருக்காங்க 7வது இடத்துல. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரை சூஸ் பண்ணல, ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான மும்பைக்கு ஒரு கீ பிளேயராக இருப்பார், வெஸ்ட் இண்டீஸோட இப்போதைக்கு கேப்டனான கெய்ரன் போலார்டை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் ஆன ராஷித் கான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிகேட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலரான கடைசி 2 பிளேயரை பற்றி பார்க்கணும்னா, இந்தியாவோட முக்கியமான T20 ஃபாஸ்ட் பவுலரான பும்ராவும் ஸ்ரீலங்காவோட மற்றும் மும்பை இந்தியன்ஸோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலரான லாசித் மலிங்கா. அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னா 3 பவுலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, மலிங்கா, பும்ரா, ரஷீத் கான். மிச்ச 2 பவுலிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஃபுல் ஓவர் போட்டால் தான் உண்டு, பொலார்டும் ஃபுல் ஓவர் போட்டால் தான் உண்டு. ஒரு பார்ட் டைமரையே மெயின் பவுலராக சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐசிசி இந்த டிகேடுக்கான பிளேயிங் 11. இதில் ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தோணிச்சுன்னா, ஏதாவது பிளேயர் இல்லாமல் விட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தோணிச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லாமே தப்பு தான், உங்களுக்கு பிடிச்ச 11 நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்தது வந்து ஓடிஐ 11 ஆஃப் த டிகேடை பற்றி பார்க்கலாம். ஓடிஐ 11லையும் நம்ம இந்தியன் வைஸ் கேப்டனான ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ரைக்கரில் அந்த சைடு வந்து கிறிஸ் கெயிலுக்கு பதிலாக டேவிட் வார்னர் இருக்கிறாங்க ஓடிஐ சைடில். ஒன் டவுன் அதாவது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேனான விராட் கோலி, இந்தியன் கேப்டனான விராட் கோலியாக தான் ஒன் டவுன். அதுக்கப்புறமும் ஒரு ஆர்சிபி பிளேயரான ஏபி டிவிலியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வதாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பங்களாதேஷுக்கு ஒரு கீ ஆல்ரவுண்டராக இருப்பார். பங்களாதேஷ்னு சொன்னோன்னே இவர் தான் வருவார், ஷகிப் அல் ஹசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது ஃபினிஷர், கேப்டன், அதாவது ஓடிஐக்கும் கேப்டன் இவர் தான், விக்கெட் கீப்பரும் இவர் தான், MS தோனி. அதுக்கப்புறம் 7வது ஒரு ஆல்ரவுண்டரை சூஸ் பண்ணியிருக்காங்க, பென் ஸ்டோக்ஸ். 8வது வந்து இவர் 2015 வேர்ல்டு கப்பில் அதிக விக்கெட் எடுத்தார், ஞாபகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் இவர் தான் நிறைய விக்கெட்ஸும் எடுக்கிறாரு, இன்னும் ஃபார்மில் இருக்கிறாரு, மிச்சில் ஸ்டார்க். அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஜோடியாக இன்னொரு நியூசிலாந்தின் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆன ட்ரெண்ட் போல்ட்டை தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்பின்னரை சூஸ் பண்ணணும்னா, அதாவது இந்த 10 வருஷத்தில் ஓடிஐக்கு இந்த ஸ்பின்னர் கரெக்டாக இருப்பார், அதான் இம்ரான் தாஹிர். அதுக்கப்புறம் கடைசியாக இவர் T20லையும் இருந்தார், ஓடிஐலையும் இருப்பார், ஸ்ரீலங்காவை சேர்ந்த லாசித் மலிங்கா. ஓகேங்க, இதுதான் ஐசிசி அனௌன்ஸ் பண்ண இந்த டிகேடில், அதாவது 2010லேருந்து 2020 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ்னு அவங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலேயே சந்திப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள், அதாவது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது கிரிக்கெட் அப்டேட்டை நீங்கள் தேடி போக வேண்டாம், அப்டேட் அடிக்கடி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.